வணக்கம். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல காந்தியடிகளுடைய வழிகாட்டுதலின் பேரில் எல்லாருக்கும் முழு சுதந்திரம், அதாவது பூர்ண ஸ்வராஜ் கிடைக்கணும்னு அவங்க எல்லாம் யோசனை பண்ணாங்களாம். அந்த யோசனையும் நிறைவேற்றப்பட்டது. அன்றைய தினம் சுதந்திர தினமாக எல்லாருமே கொண்டாடினாங்களாம். ஜனவரி 26 1950 தான் இந்திய அரசமைப்பை நடைமுறைக்கு வந்த நாளுங்களாம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர்னு பொறுப்பேற்றாருங்களாம். இந்தோனேஷியா தலைவர் சுகர்னோ இந்த விழாவின் முதல் தலைமை விருந்தினராக வந்து கலந்துகிட்டாருங்களாம். என்னங்க சொல்றீங்க, குடியரசு நாள் இந்த தேதி அந்த தேதி, இவர் சைன் பண்ணாரு அவர் சைன் பண்ணாரு இவர் விருந்தினர் வந்தாரு சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நாங்கெல்லாம் பாமர மக்கள், நாங்க எப்படி கொண்டாடுறது? நீங்க கேக்குறது என் காதுல விழுது. நம்மள மாதிரி இந்திய பாமர மக்கள் என்ன செய்யலாம்னா, இந்த ரிபப்ளிக் டேக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. என்னன்னா, நம்மளுடைய நாட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுனா, நம்ம வீட்டு குப்பைகளை பிரிச்சு அந்த சுகாதார பணி செய்யறாங்களோ அவங்க கிட்ட கொடுக்கணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை. மண்ணுல மக்குற குப்பைய ஒரு கவர்ல போட்டுக்கோங்க. மக்காத குப்பை இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டிக் கவர், பாட்டிலுங்க, பிளாஸ்டிக் டப்பாங்க, அதெல்லாம் எவ்வளவோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் மக்காத குப்பைகள். அதை தனியா கவர்ல போடுங்க. 2 கவரை பிரிச்சு அந்த சுகாதார பணி செய்யறாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுத்தாவே நம்ம நாட்டுக்கு பெரிய உதவி செய்யறோம். இன்னைக்கு இந்த குடியரசு நாள் எல்லாருக்கும் நல்ல நாளா அமைய சந்தியா ராதாகிருஷ்ணனுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.